அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். இந்த சனி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. இப்போ இந்த சனி ஒரு வருஷத்துக்கு 140 நாட்கள் வக்ரமாகும். இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அப் டு நவம்பர் 27ஆம் தேதி வரலும் சனி வக்ர காலம் 137 டேஸ் வக்ரமாகுது. இந்த சனி பொதுவாகவே ஒரு பாவ கிரகம், வக்ரமானால் உக்கிரமாக செயல்படும். மகரம் ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி 2 கூடியவன் 3ஆம் இடத்துல இருக்கு. ஏறத்தாழ 7.5 சனி முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இன்னும் சில பிரச்சனைகள்லாம் தீரல, இன்னும் நான் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கல, இன்னும் சில விஷயங்களுக்கு முடிவுகள் கிடைக்கல, முடிவில்லாத சோகங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த வக்ரம் ரிவர்ஸா செயல்படும். அந்த வகையில இந்த 3 மாசம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, முயற்சிகளில் வெற்றி உண்டு, நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ற முடிவுகளும் கிடைக்கும். அந்த வகையில இது ஒரு பாசிட்டிவ் தான். பொதுவாகவே சனி பாத்தீங்கன்னாக்க 3ஆம் இடத்துலயே தான் இருக்கு, 2ஆம் இடத்துக்கு வர்றதில்ல. வக்ரமாகுதுன்றதுனால பின்னோக்கி நகருதுன்னு எடுத்துக்கிட்டாலையும் நட்சத்திர பாதங்கள் தான் மாறுது. இப்ப உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல இருக்கு. ஏறத்தாழ ஆடி மாசம் வரலுமே உத்திரட்டாதி 2ல தான் இருக்கு. ஆவணியில உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கும் புரட்டாசி மாதம் பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கும் ரிவர்ஸ்ல வருது. அதாவது அந்த கட்டத்துக்குள்ளேயே தான் மீனத்திலேயே தான் ரிவர்ஸ்ல வருதோ தவிர கும்பத்துக்கு வர்றதில்லை. அந்த வகையில உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அதாவது பாத சனி ஆயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை இந்த வக்ரம் ஆகிறதுனால. அதனால இத்தனை நாளா உங்களுக்கு எதையெல்லாம் நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ வாழ்க்கை வேகம் எடுக்கும். உங்க லைஃப்ல ஸ்லோவா இருந்தீங்க, மந்தமா இருக்கு, கிடைக்காத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆக போகுது. கிடைக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது பொதுவாகவே மகரம் ராசியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க எது இருந்தாலும் இல்லாத நினைச்சே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பெரும்பாலும் இந்த இளைய வயதில் பாத்தீங்கன்னாக்க எல்லாமே தடையா இருக்கிற மாதிரி இருக்கும், யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல இவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமையும் இருக்கும். இதெல்லாம் 40 வயசுக்கு மேல படிப்படியாக மாறி உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ஒரு இடத்துல தலைமை பதவியோடு உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் மகர ராசிக்கு ஏற்படும். இந்த மகர ராசியை பொறுத்தவரை கர்ம பதிவுகள் கொண்ட ஒரு ராசி என்று நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லயும் சொல்லியிருக்கிற. அந்த வகையில கஷ்டங்கள் இருந்தாலையும் அந்த கஷ்டத்துலதான் லாபங்களே இருக்கு. எந்த இடத்துல அதிகமா போராடுறீங்களோ அந்த இடத்துல வெற்றி இருக்குன்னு அர்த்தம். யார் உங்களை அவமானம் அதிகமா படுத்துறாங்களோ அந்த இடத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க, அவங்களால மதிக்கப்பட போறீங்கன்னு அர்த்தம். சோ அது மாதிரி ஒரு நல்ல காலம் தான் இது. சோ வேகம் எடுக்கும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். இந்த கோச்சாரத்துல சனி வக்ரமாகுது. உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்றத பாத்துங்க. உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தாக ரொம்பவே பாசிட்டிவ் தான். அதாவது நீங்க எத்தனை நாளா நீங்க எதற்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க பதவி உயர்வு கிடைக்கல, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனாலும் என்ன கண்டுக்கவே இல்லை நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும் இந்த 3 மாசத்துல. சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், பயணங்கள் ஏற்படும், சில பேருக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படும். இந்த சனி பகவான் ராசியாதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி, இந்த 2 ஆதிபத்தியத்தோட பலனை 3ஆம் பாவகத்தின் வழியாக செய்யும். வக்ரமாகும் போது ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. அதே போல நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, அந்த எஃபோர்ட்டும் சக்சஸ் ஆகும். அதே போல உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தேவையில்லாத பயணங்கள் அலைச்சல்களும் இருக்கும் சில பேருக்குலாம். அதுவும் யாருக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாகலையோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். உடல்நலத்துல தொந்தரவுகள் வரும். அவங்க மட்டும் கொஞ்சம் அலைச்சலை குறைச்சிங்க, கவனமா இருங்க, ஹெல்த்துக்கு காசியஸா இருங்க. டிராவல் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்றது கூட நல்லது. அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலன்னாக்க அவங்களுக்கு, வக்ரம் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு இடமாற்றம் ஏற்படும். வேலையில கூட ஒரு இடமாற்ற சிந்தனையோடு இருக்கீங்கன்னாக்க ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சு போற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாவது ஒரு இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், சில பேருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும், சில பேருக்கு ஒரு தொலைதூர பயணமோ ஒரு சிறுதூர பயணமோ ஏற்படும். நண்பர்கள் உறவுகளோட இருந்து வந்த பகை தீரும். முக்கியமா உங்களுக்கே ஒரு மதிப்பு கூடுற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னாக்க. இதெல்லாம் சனி வக்ரமானாக நிறையவே பாசிட்டிவா ஃபீல் பண்ணலாம். சப்போஸ் என்னுடைய ஜாதகத்துல சனி வக்ரமாகல, எனக்கு இந்த பலன் பொருந்துமா அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த பலன் அந்த அளவுக்கு பொருந்தாது. ஏன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலனாக்க
நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாலையும் சில முயற்சிகள்ல தடை வரும். அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகலன்னாக்க ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதை தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒப்பந்தங்களை நீங்க டீட்டெயிலா படிச்சு பார்த்துட்டு சாதகமான அம்சங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு 100% சைன் பண்றது நல்லது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது, புதிய திட்டங்கள்ல ஈடுபடுறது, ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாகல்னாக இப்ப சொத்து வாங்குறீங்க, பூர்வீக சொத்துல வழக்கு இருக்கு, அல்லது அந்த சொத்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னாக்க சனி வக்ரம் ஆனவங்களுக்கு ஓகே, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வக்ரம் ஆகாதவங்களுக்கு அது தடையாவே இருக்கும், டிராக் பண்ணிக்கிட்டு போவோம். வழக்கு இருந்தா கூட அது டிராக் ஆகும். 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. மேலும் இந்த சனி வக்ரம் ஆகாதவங்க பாத்தீங்கன்னா குறிப்பா ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்களோடையும் கொஞ்சம் வெளிப்படையா அவங்க கிட்ட பேசாம இருக்கணும். அதுவும் குறிப்பா மத்தவங்களை பத்தி விமர்சிக்காம இருக்கணும். மேலதிகாரிகளை பத்தி சக பணியாளர்களிடம் விமர்சிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வரும். வேலையில சில பிரச்சனைகள் வேலையை விட்டுட்டு அப்புறம் வேற இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் சனி வக்ரம் ஆகாதவங்களுக்கு சொல்றேன் நான். இப்போ வக்ரம் ஆனவங்களுக்கும் இடமாற்றம் வரும், அது பாசிட்டிவா இருக்கும். அதே போல நீங்க இடமாற்றம் செய்யணும்னு விரும்பலனா கூட நல்ல ஒரு பாசிட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கும். வக்ரம் ஆகாதவர்களுக்கு நீங்க இடமாற்றமே செய்ய வேணாம், இருக்கிற இடத்துலயே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அந்த இடத்துல சில டிப்ரெஷன்ஸ், தொல்லைகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில இடைஞ்சல்கள் வரும். அதனால பேப்பர் போட்டு வேற இடத்துக்கு போலான்ற எண்ணங்கள்லாம் இந்த 3 மாசத்துல வரும். அப்போ நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க இந்த நேரத்துல வேலையை விடாம இருக்கணும், இடமாற்றத்தை தவிர்க்கணும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி பேஸ் பண்ணி தான் முழுமையான பலனே. உங்க சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி வக்ரம் ஆயிருந்து 6ஆம் அதிபதியோட தசை அல்லது 8ஆம் அதிபதியோட தசை, அதாவது லக்னத்துக்கு சொல்றேன், உங்க லக்னம் ஏதாவது இருக்கும், அந்த லக்னத்துக்கு 8 குடியவன் 6 குடியினுடைய தசாபுக்தி நடக்கலனாக உங்களுக்கு மேக்சிமம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, பாசிட்டிவான மூமெண்ட் இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகல, 6ஆம் அதிபதியோட தசை அல்லது 8ஆம் அதிபதியோட தசை நடக்குது அல்லது புக்தி நடக்குது, அந்தரம் நடக்குதுன்னா நீங்க எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது தான் நல்லது ஒரு 3 மாசத்துக்கு. அதே போல வாக்குவாதங்கள் தான் முக்கியம் செய்யக்கூடாது குடும்ப உறவுகள் கிட்ட. குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த கணவன் மனைவி உறவு நிலையில பொறுத்தவரை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். ஆனா கடந்த காலத்துல வாழ்க்கை துணைவரை பிரிந்தவர்கள் அல்லது இழந்தவர்கள் அவர்களுக்கு மறுமணத்திற்காக முயற்சி செய்றீங்க, மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமணமே ஆகலை, இன்னும் திருமணத்துக்கு முயற்சி செய்யறேன், வரன் பார்த்துட்டு இருக்கிறேன், வரன் செட் ஆகுமானா வரன் செட் ஆகும். ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணி இருக்கிறேன், அதுக்கான சாதகமான பதில் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா என்ற கேள்விக்கு உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருந்தா நிச்சயமா கிடைக்கும். அப்படி இல்லைனாக நீங்க இன்னும் ஒரு 3 மாசம் பொறுமையா இருந்துட்டு அப்புறம் தேடுறது நல்லது. அதே போல இந்த 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகும் போது நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். புதிய கடன் வாங்குறத தவிர்த்தணும் இந்த நேரத்துல, அதுதான் ரொம்ப முக்கியம். மேலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் ஆகிறதுனால சகோதர வழி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம், சகோதர வகையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வெளியே வரலாம். அதனால நீங்க இந்த நேரத்துல வழக்குக்கு போறீங்க, பிரச்சனைக்கு போறீங்கன்னா அது உங்களை தொடரும், அதுல ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதனால சனி வக்ரமாகல உங்க ஜாதகத்துலன்னா 3 மாசம் பொறுத்து அப்புறம் ஏதோ ஒரு முடிவெடுங்க. சனி வக்ரமா இருக்கு, ஆல்ரெடி நான் வழக்குல இருக்கிறேன்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஆனா சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த நேரத்துல வழக்கு, வம்பு, சில பிரச்சனைகள்ல இறங்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வழக்கு அல்லது சில பிரச்சனைகள் அதுல நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால இந்த சனி வக்ர காலத்துல நீங்க புதிய வழக்குக்கோ அல்லது சில பிரச்சனைகளுக்கோ இறங்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இப்போ இந்த சனி வக்ரத்தை 2ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்து ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இது கடந்து போயிடும். இதனால பெரிய அளவுக்கு தீமை இல்லை, நன்மை நடக்குதோ இல்லையோ தீமை இல்லாம இருப்பீங்க. சனி வக்ரமாக இல்லை என்னுடைய ஜாதகத்துல, நடக்கிற தசாபுக்தியும் சரியில்லைனாக நீங்க சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி நிலம் வாங்குறது, பூர்வீக சொத்தை வித்துட்டு பழைய சொத்தை வித்துட்டு புதிய சொத்து வாங்க முயற்சி பண்றது, அதே போல விற்கிறதுக்கு முயற்சி பண்றது அல்லது வாங்குறதுக்கு முயற்சி பண்றது, இந்த ஒப்பந்தம் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா போடாம இருக்கணும். வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தடையா இருக்கும். அதை 3 மாசம் கழிச்சு நீங்க நவம்பர் மாசம் 27ஆம் தேதிக்கு பிறகு கட்ட ஆரம்பிக்கலாம், பிரச்சனை கிடையாது.
சோ அவ்வளவுதான். 3 மாசம் வந்து நீங்க பொறுமையா இருக்கணும். அததான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் தீமையா நடந்துரும்னு சொல்லல. தீமையான விஷயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுல ஈடுபடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஜாலியா லைஃப் வந்து ஆஸ் யூஷுவலா போயிட்டு தான் இருக்கும். ஆனா ஜென்ரலான பலன் என்ன அப்படின்னாக்க, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாகும் போது நீங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த பாவகத்தை சனி ஆக்டிவேட் பண்ணும். ஏன்னா அந்த சனி வந்து ஒரு பாவகிரகம். பொதுவாகவே வக்ரமாகும் போது உக்கிரமாக செயல்படும். அது கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும். சனியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா செயல்படுத்தும். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்ணி அது கிடைக்கலன்னா அதுக்கான வாய்ப்பு உண்டு. தைரியமா இறங்கி செயல்படுவீங்க. எதிரையும் ஒரு போல்ட்னஸ் இருக்கும். அதனால பொதுவா சொல்லும் போது சனி 3ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறது நல்லதுதான், பிரச்சனை கிடையாதுதான். 3ஆம் இடத்துலயே தான் இருந்து வக்ரமாகுது. அதனால வந்து பாதிப்புன்றது பெருசா கிடையாது. அதே போல இந்த சனி வக்ரம் ஆகாதவங்க மட்டும் அவசரப்பட்டு அல்லது எதுலையும் வேகமாக செயல்படணும்னு நினைச்சுக்கிட்டு இறங்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். எதுலையும் வந்து கொஞ்சம் ஆராய்ந்து அல்லது ஒரு வெல்விஷர் அல்லது ஒரு சான்றோர் அனுபவஸ்தர் மூலமா அதை வெரிஃபை பண்ணிட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒப்பந்தங்கள்ல சைன் பண்றீங்க, முயற்சிகள்ல இறங்குறீங்க, வேலையை காப்பாத்திக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. இந்த சனி வக்கர காலம் பாசிட்டிவானதுதான் மகரம் ராசியை பொறுத்தவரையிலும். இந்த சனி வக்கர காலத்துல உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல, நல்ல தசாபுக்தி நடக்காதவங்க முடிஞ்சா அந்த 3 மாசம் கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அதாவது திருச்செந்தூர் முருகபெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆன்ம ஞானமும் மன நிம்மதியும் கிடைக்கும். அது முடியாதவங்க பாத்தீங்கன்னா வீட்டிலேயே கூட முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முற்றிலும் வினைகள் தீரும். அதே போல நவகிரக வழிபாடு சனிக்கிழமையில செய்யறதும் நல்லது. நவகிரகத்தை சுத்தி வரத்தா 9 முறை, அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.